கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த 7வது மாதத்தின் 2வது நாளை காண்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் ஒரு மகத்தான ஒரு செய்தியை கேட்க போகிறோம். தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்குள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லப் போகிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த 2 வசனங்களையும் 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனமும் 6வது வசனமும் சொல்லுகிறது. அவரை அறிந்திருக்கிற நாம் அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தாரோ அதன்படியே நாமும் நடக்க வேண்டும் என்கின்ற போதனையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இங்கு வேதாகமத்தில் அவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட குணலட்சணங்களை பெற்றிருப்பார்கள் என்றால், ஏசாயா 62:6 சொல்லுகிறது, எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுவேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிற நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார். கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் பிரஸ்தாபம் பண்ணாமல் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும், அது நம்மால் தான் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு அவருடைய வசனங்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பித்தால் மாத்திரமே அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 68வது சங்கீதத்தை நான் வாசித்து பார்த்தால் அங்கு 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுகிற கூட்டம் மிகுதி என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற அனுபவங்கள் தேவனுக்குள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் அங்கு உணர முடியும். அவர் சொல்லுகிறார், தேவனுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவத்தை உடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள். உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். நாம் இரவிலே ஜாமக்காரர் வருகிற விதத்தை நாம் பார்க்கலாம். எல்லோரும் நித்திரை செய்ததற்கு பின்பு அவன் தன்னுடைய ஒளியை தொனிக்க பண்ணி உரத்த சத்தமாய் அவன் சொல்வதை கேட்கிறோம். அதே போல ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் அவர் சத்தியத்தை தாங்களே வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தை அவர்கள் காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே
6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடைத்து இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றிவிடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடித்து கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ வார்த்தைகளை நாம் நமக்குள் அடக்கி வைக்காமல் அந்த நற்பண்புகளை நாம் மாத்திரம் கேட்டு நாம் மாத்திரமே பயன்பெறாமல் உலகத்தில் எத்தனையோ அறியாத பிள்ளைகளுக்கு அவருடைய நற்பண்புகளை சொல்ல வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காலங்களை நாம் சற்று யோசித்து பார்த்தால் அதற்கு வேண்டிய அனுகூலங்கள் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் சற்று அறிய வேண்டும். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் எசேக்கியேல் 3:17 சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் அனுகூலம் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எசேக்கியேல் 3:17 சொல்லுகிறது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினால் வார்த்தைகளை கேட்டு அதை என் நாமத்தினாலே அவர்களுக்கு சொல்லி அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த தேவ சத்தம் தீய குணமுள்ள பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம்தான் இந்த வேத வசனம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தின் பாதையிலே நாம் நடக்கக்கூடிய அனுபவங்கள் நம்ம எந்த அளவிற்கு உயர்த்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே கேட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு என் நாமத்தினாலே அவர்களை கண்டித்து சொல்லி எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் எல்லாவித பொறுமையோடும் சாந்தத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம் என்றால் ஆண்டவர் இதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பு அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு சத்தியத்தை நாம் சொல்லுகிறோம் என்றால், ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியர் மாணாக்கர்களுக்கு போதிக்கிறார் என்றால் அந்த பாடத்தினுடைய மகிமையை அந்த கேட்கிற பிள்ளைகள் மாணவர்கள் அதை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு ஆசிரியரும் பிரயாசப்படுவார். அதை போல இங்கு ஆண்டவர் சொல்லுகிற பிரயாசம் என்னவென்றால், தேவ சத்தியங்களை கேட்கிற பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் கண்டிதத்தோடு அன்போடு அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 94வது சங்கீதம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசமாய் இருக்கும். அப்படி என்றால் தேவன் நமக்கு அனுகூலமாய் இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கள் நமக்கு எந்த அளவு நம்மை வழி நடத்தும் என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் அவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதைத்தான் முன்பு நான் 1 யோவான் 2:4 6 உள்ள வசனத்தை நான் சொன்னேன்.
அன்பானவர்களே, இன்றைக்கு அவருக்குள் நிலைத்திருக்கிற நாம் அவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். எத்தனையோ விதமான ஞானங்களை தேடி அழிகிறோம். அதற்காக நாம் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம். கல்வியை கற்பதற்கு கடல் கடந்து தேசத்திற்கு தேசம் மாறி நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். இது எல்லாம் நன்மைக்கானது தான். ஆனால் ஆத்மீகத்தை தேடுவதற்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறோம்? ஆத்மீக முறையில் நீ வாழ வேண்டும். எவ்வளவு கல்வி கற்றாலும் அந்த கல்வி நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது எதுவரை ஆத்மீகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லையோ. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைச்செல்வங்களுடைய வளர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைக்கிறோம். அது உண்மை. எல்லா பெற்றோர்களுடைய இச்சையும் அதுதான். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து உயர்ந்த நிலையில் அவர்களை வைக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களுடைய கடமை. ஆனால் எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள்? எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆத்மீகத்திலே அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? யோசிப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ நல்ல ஈவுகளை நாம் பெற்றிருந்தாலும் தாளந்துகளை பெற்றிருந்தாலும் வேத ஞானம் தேவ பயம் என்பது நமக்குள் இல்லை என்றால் நாம் உலக ரீதியாக பெற்ற அனைத்தும் நமக்கு பிரயோஜனப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று தான் மத்தேயு 6:33 சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த நிலையில் நாம் தேவனை தேடுகிற உணர்வு நம்மை தேவனுக்குள் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். உலக ஞானத்திற்கு தான் இந்த உலகம் அதிக நேரத்தை பங்கிடுகிறது. எத்தனை விதவிதமான கல்வி முறைகள் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான லோகத்திலே மக்கள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கேற்ற படைப்புகள் ஒவ்வொரு நாளும் புதிதாகி கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, யோசித்து பார்ப்போம். நாம் பணம் சம்பாதித்து அந்த பணத்தை அக்காலங்களில் வீட்டில் வைத்திருந்தோம். ஆனால் திருடி போகவில்லை, வஞ்சகம் காணப்படவில்லை. ஆனால் இக்காலத்தில் லட்சங்களாய் நாம் சம்பாதிக்கிறோம். சம்பாதித்து அந்த பணத்தை வீட்டில் வைத்தால் கொள்ளை போகும் என்று நினைத்து வங்கியில் வைக்கிறோம். ஆனால் வங்கியிலும் நாம் சம்பாதித்த காசை நம்முடைய அனுமதி இல்லாமல் யாரோ ஒரு நபர் இந்த விஞ்ஞானத்தின் மூலம் திருடி கொண்டு இருக்கிறார். இதை இந்த உலகம் தடுக்க முடிகிறதா? இல்லை. எச்சரிப்பு தான் கொடுக்கிறதை தவிர ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எச்சரிப்பு தான் கொடுக்கிறதை தவிர அதை முற்றிலும் அழிப்பதற்கு இதுவரை முயற்சி எடுக்கவில்லை. இதை போலத்தான் ஆத்மீகத்தில் நாம் எவ்வளவு நாம் உறுதியாக இருக்கிறோமோ அதுதான் நம்மை காக்குமே தவிர உலக ஞானம் ஒருபோதும் நம்மை ஆபத்திற்கு தப்பிவிக்க மாட்டாது என்பதை நாம் உணர்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கைகளில் பணங்கள் தேவையில்லை. பணம் இல்லாமலேயே நாம் எதை வேண்டுமானாலும் நாம் விலைக்கு வாங்கலாம். அவ்வளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஃபோன்பே என்று சொல்லுகிறார்கள், கிரெடிட் கார்டு என்று சொல்லுகிறார்கள், டெபிட் கார்டு என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது கூட காசோலை கொடுத்த பண பரிமாற்றம் கூட அதிகமாக இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த இந்த விஞ்ஞான உலகத்திலே நாம் கர்த்தருக்குள் வாழ வேண்டும், ஆண்டவரை தேடி நற்பண்புகளை பெற வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் விரும்புகிறோம்? அப்படி என்றால் அக்காலத்தை காட்டிலும் இக்காலத்தில் அக்கிரமங்கள் அதிகமாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். அக்கால மக்களுடைய இறப்பும் இக்கால விஞ்ஞான உலகத்தின் மக்களுடைய இறப்பும் குறைந்துள்ளதா, அதிகமாக உள்ளதா? ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் எடுக்கிற முயற்சி
எவ்வளவு வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவு என்ன? அழிவைத்தான் கொடுக்கிறதே தவிர மீட்பை கொடுக்கவில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே சமயத்தில் நீங்கள் ஆத்மீகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது உங்களுடைய ஞானம் உங்களை எவ்வளவு மேன்மைப்படுத்தும் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோபு 28:28, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி. இன்றைக்கு படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி இந்த வாக்கியங்களுக்கு எப்படி செவி கொடுக்கிறார்கள் என்பதை நாம் உணர்வோம். நம்மை மேம்படுத்துவது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு முன்னால் அக்காலத்தில் வாழ்ந்த பெற்றோர்களுடைய போதனை ஆலோசனை தான். ஆனால் இன்றைக்கு இக்காலத்தில் கல்வி ஞானத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் நம்மை காட்டிலும் இப்பொழுது ஞானம் உலக கல்வி நிறைந்தவர்களாய் பார்க்கிறார்கள். நம்மை காட்டிலும் பெரிய பெரிய பதவியில் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற அனுபவத்தை பெற்று இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசித்து பார்த்தார். எல்லாமே மாயை. ஞானி சொல்லுகிறார், எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் எல்லாமே மாயை. அன்பு பிள்ளைகளே, நாம் ஆத்துமா ஈடேற இந்த லோகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு நாள் மரிக்கும்போது அந்த மரணம் நம்மை மேன்மையடை செய்ய வேண்டும் என்றால் இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் ஆத்மீகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை, நல்ல நெறிகளை நாம் கற்றிருக்க வேண்டும். அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கென்று நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இவைகள் இல்லாதவர்கள் தேவ ஞானத்திலே வளர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றுதான் நீதிமொழிகள் 3:13 சொல்லுகிறது. நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானமே முக்கியம். அந்த ஞானத்தை இன்றைக்கு எத்தனை பேர் தேடி அலைகிறோம்? கல்விக்கு அலைகிறோம், பொருள் சம்பாதிப்பதற்கு அலைகிறோம், நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று அலைகிறோம். இவை மூன்றும் நம்மோடு கூட வராது. நாம் சம்பாதித்த சொற்களும் வராது, நாம் படித்த படிப்புகளும் வராது, நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் உயர்வும் நம்மோடு கூட வராது. ஆனால் ஒன்று மாத்திரம் வரும், அது நாம் செய்த நன்மைகள். அந்த நன்மையிலே வாழ்வதற்குத்தான் இந்த லோகம் விரும்பவில்லை. தீமைகளை பின்பற்றுவதில் லோகம் அதிகமாக நேரத்தை செலவிடுவதை நாம் பார்க்கிறோம். அது ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக, ஒரு கழிப்பாக தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த குறைவில்லாத நன்மையை நாம் தேடுகிற மனப்பக்குவத்தை இந்த நாளில் பெற்று நாளைய தினத்தில் ஒரு புது வாழ்வின் அனுபவத்தை பெறுவதற்கு என்னோடு கூட ஜெபிக்க வருகிறீர்களா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உலக ஞானமல்ல ஆண்டவரே, உம்முடைய ஞானமே எங்களுக்கு மேன்மையை தரும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த ஞானத்தின் வழியில் நாங்கள் செல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் தேவ கிருபை, தேவ சமாதானம் நம்மை பலப்படுத்தி நாமும் அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நம்ம ஒப்புக் கொடுக்க தேவ சகாயத்தை நாடுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.